மீட்பு பணிகள் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறையானது அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவச்சந்திரன். சிவச்சந்திரன், முழு விவரங்கள். பெஞ்சல் புயல் பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தை புரட்டி எடுத்துள்ளது. இதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டமே ஒரு வெள்ளக்காடாக காட்சியளித்துள்ளது. இன்றும் பாத்தீங்கன்னா இன்று காலை முதல் மழை இல்லாத இருந்த நிலையில் இன்று மாலை திடீரென விழுப்புரம் மற்றும் கோலிடூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில்தான் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. ஒரு சில பகுதிகளில் தண்ணீர் வடிந்துள்ளது. இருந்த போதிலும் மக்கள் அதிக அளவு தண்ணீர் அவதிப்பட்டு வருவதன் காரணமாக நாளையும் விழுப்புரம் மாவட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் ஒரு விடுமுறை அறிவிப்பினை தற்போது வெளியிட்டிருக்கிறார். ஏனென்றால் மீட்பு பணிகள் இன்னும் நடைபெறாத நிலையில் பல்வேறு பள்ளிகளில் தண்ணீரும் புகுந்துள்ள காரணத்திற்காக மாவட்டம் முழுவதும் நாளை பள்ளிகளுக்கான விடுமுறை தற்போது அறிவித்திருக்கிறார் மாவட்ட ஆட்சியர். அதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பகுதிகளில் இன்னும் போக்குவரத்தானது சீராக தடை தொடர்ந்து நீடிக்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போக்குவரத்து தடையானது நீடிக்கிறது. அரசூர் என்ற இடத்துல அந்த தடை தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அது தண்ணீர் 2 அடிக்கு மேலாக சாலையின் மையப்பகுதியில் ஆறு போல் ஓடி இருந்தால் இதனால் போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டு இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. இதன் காரணமாகவும் வாகனங்கள் அந்த பகுதியில் செல்லாத நிலையும் தொடர்ந்து நீடிக்கிறது. இந்நிலையில தான் நாளை பள்ளி கல்லூரிக்கு விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் விடுமுறை அறிவித்து ஒரு அறிவிப்பினை தற்போது வெளியிட்டிருக்கார். தகவல்களுக்கு நன்றி சிவச்சந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.